இந்த ஒரு மெர்மைட் முதல் முறையா கரையோரம் வருது. அங்க ஒருத்தர் மயங்கி இருக்கிறத பார்த்தா அச்சோ பாவன அவ மூச்சு கொடுத்து காப்பாத்துறா. அப்படி பண்றதுனாலயே அவளோட எல்லா பவருமே ஹீரோ உள்ள போயிடும். ஹீரோவோட நெஞ்சில குத்தி பவர் எடுக்க என்னென்னமோ ட்ரை பண்றா. ஆனா இப்ப திடீர்னு ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்க இதை பார்த்து அவர் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச குத்தி அங்க இருந்து ஓடி அவ இடத்துக்கு போயிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க இருக்க ராணி ஒழுங்கா பவரோட வா இல்லைன்னா வராதுன்னு சொல்லி அவள ஒரு நார்மல் பொண்ணா மாத்தி அனுப்பிடுறாங்க. இவளுக்கும் வேற வழியே இல்ல. அதனால ஹீரோவை அங்க இங்கன்னு தேடுறா. அப்ப தெரியாம பாய்ஸ் வாஷ்ரூமுக்கு போயிடுறா. இதை பார்த்து செக்யூரிட்டிலாம் அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டே ஓடுறா. அப்ப ஹீரோவுல இருக்கிற பவர் ஆக்டிவேட் ஆகி அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவளை பிடிச்சி என்ன வேணும் யாரு நீன்னு கேக்குறாரு. அந்த மெர்மைட் ஹீரோவை செக் பண்ணி பார்த்து என்னென்னமோ சொல்றா. அவ சொல்றதெல்லாம் ஹீரோக்கு நம்புற மாதிரியே இல்ல. அதனாலே வெளியில அனுப்பிடுறாங்க. அழுதுகிட்டே ரோட் சைட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வயசான ஆமை கூப்பிட்டு சொல்லுது, உன்னோட சக்தி எல்லாம் திரும்பி உனக்கு கிடைக்கணும்னா அந்த பையன் உன்னை உண்மையா லவ் பண்ணணும்னு சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஹீரோ அவளை எப்படி லவ் பண்ணுவாரு, அவளோட பவர் எல்லாம் திரும்ப கிடைக்குமான்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.